So hi guys, welcome to Home My Taco Vlog. So இன்னைக்கு நம்ம கொரியன் நூடுல்ஸ் அதாவது ஷின் ராமியான் தும்பா தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். இது வந்து சீஸி க்ரீமி ஸ்பைஸியாக இருக்கிற ஒரு ஃப்ளேவர்னு இருக்காங்க, புதுசாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்கை பாயில் பண்ண போட்டிருக்கேன். பேக்கெட் கட் பண்ணிக்கலாம். ஓகே, பிடிச்சாச்சு கைஸ். ஸோ நம்மளோட ஷீட் ராமியன் பாருங்க கைஸ். ஓகே, ஸோ பிளேட்டில் வச்சாச்சு பவுலில். இது வந்து சாஸ் கைஸ், சீசனிங் சாஸ். இது வந்து சீசனிங் பவுடர். ஓகே, இது வந்து உடஞ்சிருக்கு, இதில் போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ எக்கை பாயில் ஆகிட்டு இருக்கு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ ஐம் எக்ஸைட்டட் டு ட்ரை திஸ் ரெசிபி. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் நான் வந்து ஷின் தும்பா வந்து ரமேன் வந்து சாப்பிட்டதில்லை, அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நான் சாஃப்ட் பாயில்லே எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ யோசிக்கிறேன், அழகாக வந்துடுமா இல்லை உடஞ்சிருமா, ஏன்னா ஊறிக்கும் போது உடஞ்சிருமோ அப்படின்றலாம் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வார்ம் வாட்டர் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த முட்டையை வந்து வார்ம் வாட்டரில் போடணும், இல்லாட்டி அது வந்து என்ன ஒன்றே தெரியல. நான் பார்த்துருக்கேன் வார்ம் வாட்டரில் போடுவாங்க, அதில் போடுறேன். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் போடுவாங்க, ஏன்னா பாயில் பண்ணி சுட்ட இருக்கிறதுனால சில் பண்ணுறதுக்காக ஐஸ் க்யூப் போடுவாங்க கைஸ். ஸோ இந்த பவுலில் தண்ணியில் ஐஸ் க்யூப் போட்டு நம்ம வச்சுட்டா அந்த முட்டையை சுட சுட எடுத்து இதில் போட்டுருந்தோம். அப்படி தான் நான் பார்த்தேன், தெரியல. ஸோ கைஸ், டைம் ஆக போது, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடணும் முட்டை சாஃப்ட் பாயிலில். ஸோ கைஸ், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ முட்டையை வெளியே எடுக்கிறேன். பார்த்துடுங்க, குடிச்சிட்டு போகுது. ஐஸ் கியூப் வாட்டரில் போட்டு நல்லா அதை வந்து குளிப்பாட்டி விட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த முட்டை வேக வச்ச தண்ணியை நம்ம ஒன்று பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம நூடுல்ஸை பேனில் வச்சுட்டா அதே தண்ணி ஊற்றி செஞ்சிடலாம் கைஸ். ஓகே, அடுப்பில் வச்சாச்சு. இருங்க, கேமரா ஆங்கிள் செட்டிங் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கா? ஐயோ ஐயோ. ஓகே, தெரியுதானே கைஸ்? இதுக்கு மேலே தூக்கிக்கான நீ எல்லாமே கவுந்துரும். ஹாட் வாட்டர் கைஸ். ஓகே, நூறு. ஓகே. ஓகே, ஸோ கைஸ், அதை பாயில் பண்ண விடலாம். என்ன அடுப்பு ஒன்று போகும்போது கேஸ் இல்லையா? இருக்கு. ஐயோ, என்ன கைஸ், என்னது? வந்துருச்சு, அடுப்பு ஆன் ஆயிடுச்சு கைஸ். பயந்துட்டு இருக்கேன் கைஸ். மூடிட்டேன். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். நான் வந்து நம்ம சாஸ் பேக்கெட்லாம் பிரிச்சுக்கணும். இது வந்து அந்த பவுடர் இது பால்வாவை கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு கைஸ். பவுடர் எடுத்துட்டேன். இது வந்து சாஸ் வந்து நம்ம அப்புறம் பிடிக்கலாம், பிகாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டா வேஸ்ட் ஆகிடும். இப்போ ஊற்றினா வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன். ஸோ நம்ம நூடுல்ஸ் நல்லா இதாகுது கைஸ், நம்ம வெயிட் பண்ணுவோம். வெந்துக்கிட்டு இருக்கு கைஸ், வெந்துக்கிட்டு இருக்கு. பார்க்காதீங்க, பார்க்காதீங்க. ஆஃப் பண்ணுற கைஸ். ஸோ
ஸோ கைஸ் இப்போ வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஆஃப் பண்ணிட்டு போய் ஸ்ட்ரெயின் பண்ணி வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம பேன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இதை எடுத்து நாங்கள் போய் வரேன். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் ப்ளீஸ். இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, பாருங்க கைஸ், சுட வந்துட்டேன்னு ஓடுறா. நான் இங்கே அடுப்பில் வைக்கிறதா கேட்டால் சுட்ட வந்துட்டேனா. ஸோ இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். ஆன் பண்ணிவிட்டு இருங்க வரேன். நம்ம சாஸ் பேக்கெட்டை இது பண்ண போகிறோம். ஸோ கைஸ், சாஸ் ஊற்ற போகிறேன். ஓப்ஸீஸ் கைஸ். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெரியல, நார்மல் மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே சோப்பாக இருக்குது. ஸோ நம்ம பவுடர் போட்டாச்சு கைஸ். இப்போ வெயிட் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் கைஸ். நம்மளோட ஷின் சும்பா ராமியான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ முட்டையை தான் நம்ம உரிக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். எப்போதும் போல் முட்டை சொதப்பிடுச்சு கைஸ். ஐயோ, சரி பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் பெப்பர் போட்டுரும். முட்டை அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க கைஸ் சாப்பிட்லாம். ஸோ கைஸ், சாப்பிட ஆரம்பிக்கலாம். நல்லா அந்த இது யாக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுரு. அதான் வேகலை இல்லை, அது ஊற்றிடுச்சு. நல்லா இருக்குது கைஸ். ஸ்பைஸியாக இல்லை, நல்லா க்ரீமியாக சீஸியாக இருக்குது. ஆல்சோ நான் ஹோல் பேக்கெட்டு போட்டேன், அப்பயும் எனக்கு ஸ்பைசினஸ் அவ்வளோவா தெரில கைஸ். நல்லா இருக்குது கைஸ். இதுக்கு வாய் வருதான். ரன்னி எக்ஸ் சாப்பிடுவோம். So guys, last bite. Oh. Fall down guys, last bite, sorry. Exchange. So இது சூப்பியாக இருக்கும் கொஞ்சம், அதனால் நம்ம நாட் யூஸிங் fork. Oh my god, it's so yummy guys. It tastes not spicy guys, I don't like so much. I don't like this so much because it's not like too spicy. It's not spicy, even spicy, it's not spicy. It's not a little bit spicy too. It's so creamy. Yeah, so creamy guys. Yeah, it's so creamy. Excuse me, if you're a creamy lover you can try this. If you're a cheesy spicy lover you can try buldak, cheese or carbonara or cream carbonara. Thank you, bye bye.